ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. ஃபேசில் சீட்ஸ், அதாவது சப்ஜா விதைகள். இந்த சப்ஜா விதைகளை நம்ம சாப்பிட்றதால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த சப்ஜா விதைகள் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளசி வகையை சேர்ந்த செடியிலிருந்து எடுக்கப்படுது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த சப்ஜா விதைகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதிக அளவில் நார் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் அதிகமாக இருக்கிறதால இரத்த சோகை வராமல் தடுக்குது. ஒமேகா 3யும் இதில் அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தலைமுடி உதிர்வு பிரச்சனையை கூட சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகள் இதை டெய்லி எடுத்துக்கும் போது சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். அல்சர் நோயால் அவதிப்படுறவங்களுக்கு ஜீரண பாதையில் ஏற்படுற புண்களை ஆற்றுறதுக்கும் நெஞ்செரிச்சலை போக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளம் வயதினர்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் அவதிப்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கும் இந்த சப்ஜா விதை பயன்படுது. இந்த சப்ஜா விதைகளை ஒரு நாளைக்கு 1 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு அரை கப் தண்ணீர் சேர்த்து இதை 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இல்லை முதல் நாள் இரவிலேயே கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணீர் ஊற்றி இந்த சப்ஜா விதைகளை நம்ம ஊற வைக்கும்போது இது ஜவ்வரிசி மாதிரி நல்லா உப்பி வரும். சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய புண் எரிச்சலை இது சரி செய்யும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்சஸ் பெயினையும் வெள்ளைப்படுதலையும் நீக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகளை பயன்படுத்துகிறத விட கோடை காலங்களில் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக இந்த சப்ஜா விதைகளை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு உடலோட சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. கோடை காலங்கள் மற்றும் இதர காலங்களில் விரதம், அதாவது நோன்பு வைக்கிறவங்க நன்னாரி சர்பத் கூட இந்த சப்ஜா விதைகளை சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம். உடலில் அதிக சூடு மஞ்சக்காமலை இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வச்சு இளநீர் கூட சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சப்ஜா விதைகள் நல்லா ஊறிச்சு. நான் இது கூட இன்றைக்கி பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மில்க் ஷேக் கூடயோ இல்லை ஃப்ரூட் ஜூஸ் கூடயோ சேர்த்து இந்த சப்ஜா விதைகளை எடுத்துகிட்டு வரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.